வசனங்களை கொண்ட இந்த சங்கீதத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவீதின் விண்ணப்பம், அதாவது தாவீதின் வேண்டுதல், தாவீதின் ஜெபம் கூட சொல்லலாம். தாவீது வந்து கர்த்தரை நோக்கி வேண்டுகிறார். என் நியாயத்தை கேட்டருளுங்கப்பா, செவி கொடுங்க, எனக்கு கவனிங்கப்பா, எனக்கு வந்து பதில் கொடுங்க. இப்போ வசனம் ஒன்றுலேருந்து இதுக்கு விண்ணப்பம்ன்ற ஏன் தலைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா கேட்டருளுங்கப்பா, கவனிங்க, செவி கொடுங்க. அதே போன்று வசனம் 6லையும் பார்த்தீங்கன்னா செவி கொடுக்கிறீர், நான் கேட்கிறதற்கு எனக்கு செவி கொடுங்கப்பா. வசனம் 13லையும் என்னை தப்பு வைங்கப்பா. இந்த 3 மைய கருத்தாக கொண்டு இது தாவீதின் விண்ணப்பம் அப்படின்ற தலைப்பு இருக்குது. தாவீது வந்து எதற்காக விண்ணப்பம் பண்ணுறாரு? அவர் வந்து தேவனை நோக்கி அங்கலாய்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஆண்டவர் வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறவர், விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர், கலங்கி தவிக்கிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். அந்த மாதிரி தாவீதின் கையில் வந்து அவர் வந்து ஒரு அநீதி இல்லை, இருந்தாலும் அவருங்க துன்மார்க்கர் பகைஞர் சூழும் போது எனக்கு நியாயம் செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து விண்ணப்பம் வந்து ஏறெடுக்கிறாரு. அதுதான் இந்த சங்கீதம். என்னென்ன விண்ணப்பம் ஏறெடுக்கிறாரு இந்த இடத்துல? ஒரு 5 விண்ணப்பம் வந்து தாவீது கர்த்தர்கிட்ட ஏறெடுக்கிறார். முதலாவது விண்ணப்பமா 5வது வசனத்தில் பார்க்குறபடி, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளை சிறப்படுத்தும். அப்போ நான் செய்கிற காரியம் வந்து எதுவுமே தவறாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிற காரியத்தை வந்து செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு முதலாவது ஒரு விண்ணப்பம் வந்து ஏறெடுக்கிறாரு. 2வது விண்ணப்பம் வசனம் 7, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுங்கப்பா. கர்த்தர் வந்து நமக்கு ஆதரிக்கிற கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், உங்கள் கிருபையை வந்து எனக்கு மேலே விளங்க பண்ணுங்கப்பா அப்படின்னு 2வது விண்ணப்பம் வந்து அவர் ஏறெடுக்கிறாரு. 3வதாக பார்த்தீங்கன்னா கண்மணியை போல காத்தருளுங்க. வசனம் 8, நம்ம இமை வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக, கண்மணியை வந்து இமை வந்து எவ்வளோ பாதுகாக்குது. ஒரு கண்ணில் ஒரு தூசி விடுறதுக்கு முன்னாடியோ சடனாக ஏதாவது ஒரு இது பண்ணும்போது நம்ம டக்குன்னு இமையை மூடுறோம். அந்த கண்மணி வந்து எவ்வளோ ஒரு ப்ரொடெக்டிவாக வந்து கடவுள் வைத்திருக்காரு. அந்த கண்மணியை போல என்னை காத்தருளுங்கப்பா அப்படின்னு ஒரு 3வதாக ஒரு விண்ணப்பம் சொல்கிறாரு. 4வதாக பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருக்கும் பகைஞ்சருக்கும் என்னை மறைவாக காப்பாற்றுங்கப்பா. வசனம் 9ல் சொல்லப்பட்டிருக்கு, என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞ்சருக்கு மறைவாக என்னை காத்து கொள்ளுங்கப்பா. 5வது விண்ணப்பம் 13ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவே துன்மார்க்கருடைய கைக்கும் தப்பு வைங்கப்பா. அவங்க இந்த மாதிரி 5 விண்ணப்பங்களை வந்து தாவீது வந்து கர்த்தர்கிட்ட ஏறெடுக்கிறார். யாரோட கையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான்னா, இங்கே 2 கேட்டகரியாக, மனிதர், பிசாசு. மனிதர்னா பகைஞ்சர், அந்த துன்மார்க்கர். பிசாசுன்றப்ப சத்ருவான சாத்தான் கையிலேருந்து என்னை தப்பு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அந்த துன்மார்க்கர் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்க கேரக்டரை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, வசனம் 10, 11, 12 சொல்கிறாரு, அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள். அதாவது ஃபேட் ஆட், அவங்க வந்து சில பேர் வந்து கொழுப்பு பிடிச்சி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய துன்மார்க்கர் பகைஞ்சர் வந்து அப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டரை வந்து அவர் சொல்கிறாரு. வாயினால் வீம்பு பேசுகிறார்கள், என்னை எப்போ தள்ளி விடனான்னு எதிர்பார்த்து அவங்க காத்து கொண்டுக்கிறாருப்பா என் துன்மார்க்கர் அனைவரும். சிங்கம் எப்படி இறைய வேட்டையாடுது, அவங்க அந்த மறைவிடத்தில் வந்து பதுங்கி இருக்குதோ அந்த மாதிரி என் துன்மார்க்கர் வந்து என்னை எப்போ வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து அவங்க துன்மார்க்கர் பகைஞ்சர் வந்து இப்படியெல்லாம் என்னை இது பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டரை வந்து விண்ணப்பம் சொல்லி செய்கிறாரு. இவங்ககிட்டருந்து என்னை எப்படி காப்பாற்றணுன்றதோ தாவீது சொல்கிறாரு. செட்டைகளின் நிழலிலே, 9வது வசனத்தில், செட்டைகளின் நிழலிலே காப்பாற்றுங்கப்பா. கோழி வந்து தன் குஞ்சுகளை வந்து எப்படி அடைக்காகுதோ அந்த மாதிரி என்னை செட்டைகளின் கீழே காப்பாற்றுங்கப்பா. பட்டயத்தால் தப்பு வைங்கப்பா. 13வது வசனத்தில், உங்கள் பட்டயத்தினால என்னை தப்பு வைங்கப்பா. உம்முடைய கரத்தினாலேயும் என்னை தப்பு வைங்க. 14வது வசனத்தில், அப்பா உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்பு வையும். இந்த மாதிரி செட்டைகளின் நிழலிலும் என்னை பட்டயத்தினாலும் உம்முடைய கரத்தினாலும் வந்து என்னை அந்த பகைஞ்ச துன்மார்க்கிட்ட வந்து தப்பு வைங்கப்பா அப்படின்னு தாவீது வந்து விண்ணப்பம் செய்கிறாரு. இந்த எல்லா காரியங்களும் சொல்லிட்டு தாவீது அவரை குறித்து சில தீர்மானம் எடுக்கிறாரு. வசனம் 3ல் வந்து என் இருதயத்தை பரிசுத்தரு. தாவீது எப்போதும் இரவு உறங்க செல்றதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது குறை குற்றங்கள் இருந்தால், கர்த்தாவே என்னிடத்துல ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இரவும் தூங்க போகும்போது அவர் வந்து சுத்தமுள்ள ஒரு இருதயத்தோட ஒரு சுத்த வாழ்வு வந்து தாவீது வந்து வாழ்ந்து வந்தார். ஸோ என்னிடத்துல நான் அப்படி ஒரு வாயை மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. தேவையில்லாத வார்த்தை பேசாதபடிக்கு, அதான் துஷ்ணனுக்கு என்றால் விலகி போவேன், அப்படி என்னை விலக்கி நான் காத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் சொல்கிறாரு. வசனம் 15, தாவீது எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அதிகாலையில் இருந்து முதல்ல அவர் விழிக்கிறதே பார்த்தா கர்த்தருடைய சாயலில் தான் அவர் எழுந்து அவருடைய சாயலில் தான் அவர் திருப்தி ஆகுறாரு. இந்த மாதிரி
நான் இப்படி இருக்கேன், ஸோ நான் நியாயமாக இருந்து எல்லா காரியத்தை செய்யும் போது எனக்கு எதிராக எதிரிட்டு வர இந்த துன்மார்க்கர் பகைஞருக்கு என்னை மறைவாக காப்பாத்துங்கப்பா அப்படின்றதான் இந்த தாவீதின் விண்ணப்பம் வந்து இந்த 15 வருஷங்களில் வந்து ஏறெடுக்கிறார். இந்த சங்கீதத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்மளும் தாவீதை போல ஒரு சுத்த வாழ்வு. நம்ம அப்பா என் வாய் மீறாதபடிக்கு என்னை பார்த்து கொள்ளுங்க, என் நடைகளை சிறப்படுத்துங்க. நம்ம அநேக நேரம் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் தினமும், இதை கொடுங்க. தேவைகளுக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி அப்பா எனக்கு இந்த மாதிரி நடைகளை சிறப்படுத்துங்கப்பா, உமது பிள்ளையாக நடத்த எனக்கு அறிவுறுத்துங்க, என்னை கண்மணியை போல காத்தருளுங்க. இந்த தாவீதை போல எனக்கு சுத்த வாழ்வு. இந்த மாதிரி தினமும் இரவு செல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தோன்னா அதை மன்னிப்பு கேட்டு அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது அவது சாயலால் திருப்தியாகி நம்ம நியாயமாக நடந்தால் நம்ம ஆண்டவர் நம்ம எதிரிட்டு வர மனிதருக்கு, துன்மார்க்கர் பகைஞருக்கு எதிராக நமக்கு அவர் நியாயம் செய்வார். நாம் ஆதரிக்கிற தேவர் நீதி செய்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவர் நீதி செய்கிறவர், நியாயத்தை விரும்புகிறவர். ஆமேன்.